தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், அந்தர் பல்டி அடித்த வைத்திலிங்கம் மகிழ்ச்சியில் ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 4 மாத காலங்கள் தான் இருக்கிறது. இந்த 4 மாத காலத்திற்குள்ளாகவே இப்போதிருந்தே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவர்களுக்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நமது ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் இன்று வரைக்கும் காலதாமதம் செய்து கொண்டே இருக்கிறார். புதிய கட்சி ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இல்லை இங்கே பாஜகவின் பக்கம் சேருவோமா, அதிமுகவின் பக்கம் சேர்ந்து விடலாமா, பாஜக உதவி செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட குழப்பங்களிலே நமது ஓபிஎஸ் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய குழப்பங்கள் தான் அவருடைய ஆதரவாளர்கள் திமுகவிற்கு சென்றதற்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த நபர் வைத்திலிங்கம் அவர்கள். அந்த வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திருச்சியிலே முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி ஒரு முதல் மாநாட்டையே நடத்தி முடித்தார். அந்த மாநாடு நடத்தி முடித்ததோடு சரி, ஓபிஎஸ் இதுவரைக்கும் எந்த இடத்திலும் ஒரு மாநாடு கூட போட கிடையாது. 2வது மாநாடு கோவை, 2வது மாநாடு மதுரை என அறிவிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டதை தவிர அந்த அறிவிப்புகளாகவே போய்விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏன்னா வைத்திலிங்கம் அங்கு ஒதுங்கி கொண்டார். வைத்திலிங்கம் இல்லை என்றால் ஓபிஎஸ் எதுவுமே செய்ய முடியாது. அந்த வைத்திலிங்கமும் தற்சமயம் அதிமுக திமுகவுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தார். இறுதியாக தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து விடலாம் என முடிவெடுத்து அதற்குரிய வேலைப்பாடுகளையும் இறங்கி இருந்தார். அந்த முடிவிலிருந்து திடீரென அந்தர் பல்டி அடித்து விட்டாராம் வைத்திலிங்கம் அவர்கள். ஏன், என்ன காரணம், எதற்காக வைத்திலிங்கம் அந்தர் பல்டி அடித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்திலே அமைச்சர் பொறுப்பிலே இருந்தவர். அந்த நேரத்திலே ஒரு நிறுவனத்திடம் பார்த்தீங்கன்னா ஒரு 28 கோடி ரூபாய் என்பது அடுக்குமாடி குடியிருப்பு ஒதுக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் 28 கோடி ரூபாய் லஞ்சமாக வாங்கியிருக்கிறார். அதன் காரணமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் நமது வைத்திலிங்கத்துடைய 100 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி வச்சிருக்காங்க. இப்ப 100 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி வைத்திருப்பது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறையுடைய வழக்கு நமது வைத்திலிங்கமுடைய மகன்கள் மீதும் வழக்கு என்பது நிலுவையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகத்திலே வைத்திலிங்கம் இணைந்து விட்டால் கண்டிப்பாக அமலாக்கத்துறை வழக்கு என்பது இன்னும் மிக வேகமாக துரிதமாக செயல்பட ஆரம்பித்துவிடும். அதன் காரணமாக நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பின்னால் போக வேண்டாம். அதாவது எந்த ஒரு கட்சியும் மாற வேண்டாம். ஓபிஎஸ்க்கும் ஆதரவுகளை கொடுக்க வேண்டாம். ஒன்று மாறினால் அதிமுகவின் பக்கம் செல்லுங்கள், அப்படி இல்லை என்றால் ஓபிஎஸ் அணியிலே இருந்து விடுங்கள் என தற்சமயம் நமது வைத்திலிங்கம் அவர்களுக்கு அறிவுரைகள் என்பது அங்கு அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அமலாக்கத்துறை வழக்கு என்பது கண்டிப்பாக வைத்திலிங்கத்துடைய காலை சுற்றி கொண்டே இருக்கிறது. அது பாஜகவை விட்டு வைத்திலிங்கம் நகர்ந்து விட்டால் கண்டிப்பாக அவரின் மீது மிகப்பெரிய வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டு அவர் அந்த அமலாக்கத்துறை வழக்குகளை பார்ப்பதற்கே நேரம் என்பது சரியாக போயிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய முடிவை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து அந்தர் பல்டி அடித்திருக்கிறாராம் நமது வைத்திலிங்கம் அவர்கள். அதிலையும் கூடுதலாக வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இனி என்ன செய்ய போகிறார், ஓபிஎஸ் உடன் தொடர்ந்தால் அரசியல் எதிர்காலம் என்னவாக போகிறது, ஓபிஎஸ் அரசியலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்தவர் இன்று மக்கள் மத்தியிலே எந்த ஒரு செல்வாக்கும் இல்லாத ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.